ஸ்டாலின் தான் போடுங்க. முக ஸ்டாலின் தானா? எதுக்காக? இதுதான் நல்லது செய்தாரு எனக்காக. என்ன செஞ்சாரு உங்களுக்கா நல்லது? பணம் போறாரு. இன்னும் எனக்கு பணமா வரல. இருந்தாலும் அவருக்கு தான் நான் அந்த காலத்துல 5000 ரூபாய் வரலையா? வரல எனக்கு. ஏன் ஏமாத்திட்டாங்களா? அது யாரு எடுத்துக்கினாங்க, யாரு போனாங்க. இல்ல இப்ப ஒரு 5 வருஷம் ஆட்சி ஒரு திருப்திகரமா இருக்கா? நல்லா இருக்கு. முந்தைய நான் தான் அவர் வரணும். புயா அவர் தான் கண்டிப்பா வருவார். நம்புறீங்க? சத்தியமா அவர் தான் வரும். நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். இல்ல இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும், நீங்க ரொம்ப வருஷமா டிஎம்கே பாத்துட்டு இருப்பீங்க. ஆமா. ஆனா ஒரு கூட ஜெயிச்சு இன்னொரு டைம் ஜெயிச்சதே தெரியுமா? இல்ல 6 மாசம் கழிஞ்சிட்டு இருந்தாரு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அண்ணா செத்த உடனே. ஆமா ஆமா ஆமா. அப்பல இருந்தே நான் கழுத்துக்கு தான் போடுவேன். ஒரே ஒரு வீடு அவரு தோத்து போடுவாருன்னு கொசரம் ரட்டாளிக்கு போட்டேன். எனக்கு கண்டிப்பா தெரியும் கலைஞர் வரமாட்டாருன்னு. ஏன் பேஸ் பண்ணும், ஜெயிக்கிற பக்கம் போட்டுன்னு போட்டேன். ஒரே ஒரு தரம் போட்டேன். இந்த தடவை திரும்ப டிஎம்கே நம்பிக்கை இருக்கா? போன பயணமும் நம்பிக்கை தான் சொன்னேன் வருவாருன்னு. புதுசா விஜய் வந்திருக்காரு. விஜய்லாம் வரவே வாய்ப்பு கிடையாது. ஏன் வாய்ப்பு கிடையாதுன்னா ஏன்னா அத்தனை இளைஞர்கள் சப்போர்ட் இருக்கா? எத்தனை இளைஞர் இருந்தாலும் சரி, நான் ஊட்ட வந்தா கூட சரி. ஊட்டம் வந்தா அப்ப ஓட்ட மாறிடும்ல? இல்ல மாறவே மாறாது. மக்கள் நீ பாரு, அப்புறம் என்ன ஆயா சொன்னாங்க வந்து கேளு. இல்ல எதனால சொல்றீங்க அது மாறவே மாறாது? எனக்கு நம்பிக்கை இருக்குதுப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்குது. உனக்கு இந்த குழந்தை பிறக்கும்னா கண்டிப்பா பிறக்கும். சத்தியமா பிறக்கும். உனக்கு தேதியில கல்யாணம் ஆனா கண்டிப்பா உனக்கு கல்யாணம் ஆகும். அந்த மாதிரி அப்ப வந்து சத்தியமா அவரு கண்டா வர சொல்லுங்க, கையாட கொண்டு வாருங்க. ஊரெல்லாம் கோயிலப்பா, கோயிலுக்குள்ள சாமிப்பா, கண்டா வர சொல்லுங்க, எங்க முகாசால கையாட கொண்டு வருங்க. கலைஞர் பையன். ஆமா கண்டிப்பா வருவாரு. உங்க கடையில வந்து பைனாப்பிள் வாங்கி போனாரு. எப்போ எந்த வருஷம்? 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டைம்ல வந்தாரு. அப்ப தோத்துட்டாருல்ல, அப்பதான் நான் ரட்டாளிக்கு போட்டேன். ஐயோ உங்க கடையில பைனாப்பிள் எல்லாம் வாங்கியிருக்காரு, அவருக்கு சப்போர்ட் பண்ணீங்க. ஆமாம்பா, அதா கொஞ்சம் செல்லுல இருக்குது. நான் இங்க இருந்து குடுக்குறேன், அவர் வந்து வாங்கிட்டு போனாரு. அந்த பைனாப்பிள் கீழே வைக்கல, அது எடுத்துக்கினே போயிட்டாரு. யாருக்கு எல்லாம் குடிச்சாரு. அப்போ நீங்கதான். ஆமா பாரு, நான் பொய்ய சொல்றேன். நான் கேட்கல. நீங்க பொய் சொல்ற, நான் சொல்லவே இல்லையே. நானே அவர் அண்ணா தம்பி வாங்கினது அப்ப நான் தான் வச்சுக்கினேன். நான் இருக்கிற மாதிரியா நீங்க தான் இருக்கீங்க. அப்பவும் மைனாப்பிள், இப்பவும் மைனாப்பிளா? வருவாரு, கண்டிப்பா வருவாரு. நான் கண்டிப்பா சொல்றேன். நீ மனம் வந்து சொல்ல போறப்பாரு. ரசிகர்கள் தான் டீ கொடுத்தார். அவர் ஃபர்ஸ்ட் பேசி கட்சி வரும்போது ரசிகர்கள் டீ கொடுத்தாங்க. அவர் வந்துட்டு டிஎம்கே கூட இருந்தாரு. டிஎம்கே கூட இருந்தாரு. தமிழ்நாட்டுல தினமும் ஆரோப்படுகொலை நடந்துகிட்டே இருக்கு. தட்டி கேக்குறது நீங்க மீடியா பிரபலம் குறைவு கொடுக்கலாம்ல, பேசலாம்ல, தினசரியா பேசலாம்ல, ஏன் பேச மாட்டீங்க? தினமும் மண்ணுக்காக போராடுற ஒரு போராளி கொல்லப்பட்டுட்டே தான் இருக்கிறான். நீங்க பேசலாம்ல, கேட்கலாம்ல. மக்களுக்காக உழைக்கிறவங்க யாரோ எங்க இருக்காங்க, உங்களுக்குள்ளே இருக்காங்க. அவங்கள தேடுங்க. ஃபர்ஸ்ட் உச்சத்துல இருக்கிற நடிகரை தேடியே இந்த நாடு வீணா போனது போரும். முதல்ல உங்களுக்குள்ளே இருக்கிற போராளியை தேடுங்க. அது தேடினா மட்டும்தான் எந்த மாநிலத்திலும் சினிமா நடிகரை தேடுறது இல்ல, தமிழ்நாட்டுல மட்டும்தான். பிஜேபி கூட்டணி புதுசா இருக்கு, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சொல்றீங்க. பட் அவங்களோட இது அந்த அளவுக்கு பவரா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பிஜேபி கூட்டணி ரொம்ப பவரா இருக்கு. ரொம்ப பவரா இருக்கு. ஏன்னா இப்ப டிஎம்கேவும் இந்த டிவிகேவும் வந்துட்டு டோட்டலா அவங்களுக்குள்ள மட்டும் தான் போட்டிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை இது பண்றாங்கல்ல. இவங்களோட இது பெருசா தெரியவே மாட்டேங்குது. யாரு? நம்ம என்டிஏ கூட்டணி வந்துட்டு பெரிய அளவுக்கு வந்துட்டு தெரிய மாட்டேங்குது. என்டிஏ கூட அவன் ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்கல்ல, எல்லா கட்சியும் ஸ்ட்ராங் பண்ண. பிஜேபி ஆல்ரெடி 8% போன எலெக்ஷன்ல 8% வாங்கிட்டாங்க. தமிழ்நாட்டுல ஓட்டு வாங்கி அவங்களுக்கு உருவாயிடுச்சு. ஏடிஎம்கே ஆல்ரெடி போனாட்டு சரியான கூட்டணி அமையதால்தான் அது நம்ம திராவிட முன்னேற்ற திமுக ஒரு வாய்ப்பு. இந்த வாட்டி மொத்தம் இது அடைச்சிட்டாங்க. இவங்கதான் ஒரு பிஜேபிக்கு அந்த அளவுக்கு ஓட் பர்சன்டேஜ் காரணம் அண்ணாமலைக்கு ஒரு நல்ல தலைவர் வந்துட்டு பிஜேபியில இருந்தாரு. இப்ப அவரையவே வந்துட்டு இவங்க ஓரம் கட்டி இருப்பாங்க. தேசிய செயற்குழு உறுப்பினர் அவர் எப்படி ஒதுக்கி வச்சுருக்காங்க?
இல்ல அவர் இப்ப அந்த எலெக்ஷன் ஒரு 4 தொகுதியில வந்துட்டு அவருக்கு முக்கிய பொறுப்பு கொடுத்து விலகிட்டாரு. இல்லையே திருப்பி வருவாரு. நீ ஏன் அந்த மாதிரி நினைக்கிறீங்க? நானும் ஒரு அண்ணாமலையை வந்துட்டு அவரை பிஜேபி இல்லைனாலும் அண்ணாமலையை ஒரு நல்ல லீடரா நான் பார்த்தா அவர் நல்ல அப்படி கேக்குறேன். leader-ஆங்க. அவங்க தலைமை என்ன சொல்லுவாரு கேக்குறாரு. அதுதான் தலைமை வந்துட்டு எடப்பாடியை வந்துட்டு ஏத்துக்கணும், அவர் அதனால ஏத்துக்க முடியல. இல்ல அவர் ஏத்துக்கிறதுன்ற கட்சியோட மேடத்தோட கட்டுப்பாடு அவங்க அவரு எதிர்த்து மேடு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு ஒரு உட்பட்டு நடக்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்க அதுதான். இது வந்து இவரோட கருத்து வந்து இவர் வந்து மீறல, கருத்து கரெக்டா சொல்றாரு. இன்னும் மேல கட்சியோட கட்டளை இருக்கீங்களா, அதான் மீறி செயல்படாம அதை மீறி அவரை செயல்படுத்துறாரு. ஏன்னா இப்ப நாகேந்திரன் அவர் நாகேந்திரன் அவர் புதுசா வந்திருக்காரு. அவரும் கூட இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா த்ரிஷா ரொம்ப கேவலமான கமெண்ட் கேட்டுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, பதவின்றது வெங்காய துரிக்கிற மாதிரி சொல்றாரு. அவர் பதவி முக்கியம் கிடையாது, கொண்ட கொள்கைகள் உறுதியா இருக்காரு. புரியுதுங்களா? அண்ணாமலை வந்து கொண்ட கொள்கைகள் உறுதியா, பதவி என்ற ஒரு வேணான்றாரு. பதவி பப்ளிக் சர்வீஸ் சர்வ் பண்றதுக்கு பதவி ஒரு விஷயமே கிடையாது. சரிங்களா? அதனால வந்து அவர் பதவியை பெருசா நினைக்கிறேன். கட்சி அவர் மேட வந்து என்ன சொல்றாரு தெரியும், மோடி மேல நான் பற்று வச்சுதான் அந்த எதிர்க்க வந்தேன்னு சொல்றாரு அரசியலுக்கு. சரிங்களா? அதனால வந்து அவர் கொண்ட கொள்கையை வந்து உறுதியா இருப்பாரு. மத்த கட்சியும் போக மாட்டார், கட்சி ஆரம்பிக்கும். கண்டிப்பா அவர் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. அப்படி எப்படி நீங்க அவரை ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு சொல்றீங்க? பிஜேபி கட்சியிலே பிஜேபி வந்து ஒரு தலைவர்கள் வந்து 3 வருஷம் தான் போஸ்டிங் சொல்றாங்க, 3 வருஷத்துக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்படின்றப்ப அடுத்தது இருக்காங்களா, இது வந்து குடும்ப கட்சி இல்லைங்களா? பிஜேபி ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு ஆளை மாத்திட்டே இருப்பாங்க. அதனால வந்து இது குடும்ப கட்சினாதான் உதயநிதி, இன்பநிதி, ஸ்டாலின், கலைஞர் எல்லாம் வருவாங்க. இது வந்து அப்படி கிடையாதுங்க. யாருக்கு எங்க திறமை இருக்கோ அவங்களுக்கு தான் முக்கியத்துவம். 2வது படிச்சவங்களுக்கு முக்கியத்துவம். எனக்கே போன் வந்துச்சு, நான் வந்து பிஜேபியில வந்து ஆல்ரெடி ஒரு வாட்டி மிஸ்டால் கொடுத்து சேர்ந்து நீ என்ன பண்றீங்கன்னு என்கிட்ட கேட்டான். அவங்க என்ன சைட் பண்றாங்கனால யார் படிச்சவங்க, யாரு இந்த நாட்டுக்கு யாரு நல்லபடியா பண்ணுவாங்க, யாருக்கு திறமை இருக்குன்றத பாக்குறாங்க தவிர எல்லாத்துக்கும் குத்துற மாட்டாங்க பிஜேபி. புரியுதுங்களா? விஜய் அவர் வந்தனால உங்க ஓட்டு எல்லாம் பிரிச்சிருவார் அப்படிங்கறது பாக்குறீங்க? ஏங்க இதோட பெரிய ஆளும் வந்து போயிட்டாங்க. சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவர் என்ன ஆரம்பி போனாரு. அதுக்கப்புறம் இந்த விஜய் அந்த சிரஞ்சீவியே பாத்தீங்களா, சிரஞ்சீவியே கட்சி ஆரம்பிச்சு ஆயிட்டாரு. இதெல்லாம் ஆரம்பத்துல அப்படிதாங்க இருக்கும். ஒரு எலெக்ஷன்ல அவர் ஓட்டு வாங்கினா அப்ப தெரிஞ்சு போயிடும். ஃபர்ஸ்ட் மக்கள் வந்து ஒரு மோகத்துல வரலாம். ரசிகர்கள் மோகத்துல பார்க்காம கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இதுல வரலாம் தவிர ஜெயிக்கலாம் நீங்க எப்படி சொல்லலாம்? எலெக்ஷன் ஓட்டு தெரியும், அவர் கூட்டம் ஓட்டு வாங்கி ஃபர்ஸ்டே வாங்கலாம். விஜய் கூட 10% வாங்கினா ஸ்டார்டிங்ல. அப்புறம் என்ன ஆச்சு? இப்ப கட்சியில பாருங்க, யார் எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சா அவங்க கூட போய் நம்ம கூட்டணி வச்சு மக்கள் யாருமே தொண்டர் யாரும் விரும்பலையே. எந்த தொண்டன் விரும்பலையே, தேமுதிக தொண்டர் யாருமே விரும்ப. அப்ப இப்ப நீங்க எப்படியா சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா, இதை இவர் வந்துட்டு இப்ப மோகம் இருக்கு, அவர் வந்துட்டு ஓட்டோட அந்த பெர்சன்டேஜ் பத்தி டிஎம்கேவோட ஓட்டு வந்துட்டு முன்னாடி ஆன்டி டிஎம்கே ஓட்டு வந்துட்டு இவருக்கு போகும்ல, ஏடிஎம்கேக்கும் அந்த பிஜேபி கூட்டணி போகும்ல, அந்த ஓட்டெல்லாம் இவர் வாங்கிட்டாருன்னா என்ன ஆகுறது அப்படிங்கிறது. திமுகவுக்கும் டிவிக்கு போட்டியான்னு சொல்றாரு தவிர அவங்க ஓட்டு மாறாது. விஜய்க்கு வந்து திமுக ஓட்டு தான் மாறி போகும் தான். 2 பேரும் தான் போட்டிட்டாங்க. இவங்க ஓட்டு எந்த ஓட்டு மாறாது, இவங்க ஓட்டு அப்படியே வந்துடும். இவங்க 2 பேரும் ஓட்டு தான் பிரியும் தவிர அவங்க ஓட்டு வரது வாய்ப்பு கிடையாது. என்டிஏ வந்துட்டு இந்த தடவை ஆட்சி அமைச்சு கண்டிப்பா என்டிஏ கண்டிப்பா ஆட்சி அமைக்கும். டிஎம்கே ஜெயிக்குமா ஏடிஎம்கே ஜெயிக்குமா? ஐயா ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும். எடப்பாடி பழனிசாமி தான் ஜெயிப்பார். உலகையுமே தலைகைனால இல்ல இப்ப விஜய் எல்லாம் வந்திருக்காரு, அவர் ஜெயிக்க மாட்டாரு நினைக்கிறீங்களா? விஜய் எல்லாம் வந்து விஜய் வந்து என்னைக்கு வந்தாலே ஒரு இல்லங்க ஏங்க இருக்குதுங்க. 5 வருஷம் 10 வருஷம் இருக்குங்க. ஒன்னு விஜய் இன்னைக்கு மக்களுக்காக என்ன பண்றாங்கன்னு அதான் எதிர்பார்க்கறது. நேற்று என்ன பேட்டி கொடுத்துக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு மக்களுக்காக வந்து 10,000 ஒரு பெண் 10,000 ரூபாய் இல்ல, மக்களுக்கு 20 லட்சம் பேருக்கு கூட வேலை வாய்ப்பு நாங்க கொடுத்து வீட்டுக்கு ஒரு ஆள் அப்படின்னு பத்திரிகையில கொட்டி இதுல வந்துக்குது. இன்னைக்கு மக்களுக்காக அவன் எது ஒண்ணும் பண்ணுவான். விஜயும் வந்துட்டு அவராக விஜய் எல்லாம் வந்து போனி தட்டாருங்க. நீங்க பாத்துக்கினே இருங்க ஐயா என்ன பண்றான்னு பாத்துக்கினே இருங்க. ஏடிஎம்கே கூட்டம் விட விஜய் தானே கூட்டம் இல்லைங்க. கூட்டம் இன்னைக்கு கூட்டத்தை மக்களை சேர்க்கலாம், மக்களை வந்து ஈர்க்கலாம், எது ஒண்ணும் பண்ணலாம். மக்களுக்காக வந்து ஏங்க மேல இடம் வந்து சப்ளை பண்ணாதாங்க விஜய்லாம் வந்து கொடுத்து பேச முடியும். இதெல்லாம் வந்து விஜய்லாம் வந்து நேத்து போத்த காலம். ஏடிஎம்கே மக்கள் வாழ்க, அம்மா வாழ்க, அம்மா வாழ்க, அம்மா வாழ்க.